வணக்கம் எல்லாருக்கும். ராதே கிருஷ்ணா. சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது மகரத்திற்கான சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள். 2025 நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 26, 27 வரை பலன்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு நடுவில் வரக்கூடிய 2 குரு பயிற்சி ப்ளஸ் ராகு கேது பயிற்சிக்குமான சேர்த்தியான மொத்தமான ஒரு பலனாக இது இருக்க போகுது. சரி, மகர ராசி சனியினுடைய ராசி, காலபுருஷனின் 10ஆம் வீடு, அதீத உழைப்பை குறிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு. கடந்த 5 வருடங்களாக கொஞ்சம் ரொம்பவே டஃப் டைம் ஃபேஸ் பண்ண ராசிகள்ல மகர ராசியும் மிக முக்கியம். 2ஆம் இடத்தில் வந்த ஜென்மசனி மாறியும் பொருளாதார தடை, கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லை, வேலையில முன்னேற்ற தடை, பொருளாதாரம் வளராத தன்மை, ப்ரொமோஷன் மாதிரியான அமைப்புகள் கிடைக்காமல் பல நாட்களாக நிலுவையிலே இருப்பது, இது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அது எல்லாமே பெட்டர்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் சனிப்பெயர்ச்சியினுடைய அமைப்பு. ரொம்ப சனிப்பெயர்ச்சியில நன்மைகள் நிறைய அடையக்கூடிய ராசிகளாக எல்லா ஜோதிடர்களும் ஒத்துக்கொள்வது ரிஷபமும் மகரமும் தான். இந்த வகையில இந்த வருடம் ரிஷபம் மகரத்திற்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத நிறைய ஜோதிடர்கள் ஒத்துக்கொண்ட உண்மைதான். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்துக்கு செல்வது நன்மையே தரும். முயற்சிகள் முன்னேற்றம், முயற்சி பலிதம். நீங்க இதுவரை இடம் மாறணும், வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணி அதுல தடைகள் இருந்திருந்தா அதனுடைய முன்னேற்றம் என்பது கிடைக்கும். தொழில் தடைகள் இருந்திருந்தா முன்னேற்றம் கிடைக்கும். வேலை போயிட்டு வெகு நாட்களாக வேலை கிடைக்காதவர்களுக்கு, இதுவரை சம்பாத்தியம் பண்ண முடியாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் எப்பவுமே சொல்றதா, ஏழரை சனியை பொறுத்தவரை 2ஆம் சுற்று ஏழரை சனி மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கலனாலும் கிடைச்சதை விடாம நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கா கம்மியா சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எனக்கு பொசிஷன்ல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்க கடந்த 2.5 வருடம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமான பலனா ஒரு நல்ல ப்ரமோஷனையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் 2025 பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சிக்கு முன்பே இது எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா குரு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவர் அடுத்த வீட்டுக்கு போக முடியும். ஸோ குரு பயிற்சிக்கு முன்பாகவே கிடைத்துவிடும். சரி, திருமண காரியங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி நடந்துட்டு இருந்தது. ஸோ திருமணம் அமைஞ்சிருக்கும். திருமணம் நீங்க நிச்சயிச்சிருப்பீங்க. சில பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. இனிமேலும் திருமணம் அடுத்த 2025 குரு பயிற்சி ஜூன் ஜூலை வரைக்குமே உங்களுக்கு அதுக்கான காலம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. ஸோ தாராளமாக திருமணத்திற்கு பார்க்கலாம். இப்போ அமையலனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சனி பயிற்சிக்கு பிறகு மார்ச்சுக்கு பிறகு ஒருவேளை பிறந்த ஜாதக தோஷமும் சேர்ந்து இருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னாலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் அமையும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை அமையும். 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு திருமணமும் அமையக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த சனி பயிற்சி இருக்கு. சரி, எல்லாமே பாசிட்டிவ் தானா அப்படின்னா இல்ல. ராகு கேது பயிற்சி அப்படின்னு மே மாசம் ஒண்ணு நடக்க போகுது. ஸோ அதுல ராகு பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு வர போறாரு, 2ஆம் இடத்துக்கு வர போறாரு. ஸோ உங்களுக்கு ஜென்மத்துல ராகு இல்லை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் ஸ்டில் நீங்க வாக்கு கொடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப சுகர் கோட்டடா பேசிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான டிசப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுடைய எதிர இருக்கக்கூடிய மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உங்களை சின்னதா நீ ரொம்ப வார்த்தை ஜாலங்களால காயப்படுத்துற அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ காதல் விவகாரத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது காதலிக்கக்கூடியவர்களும் சரி, திருமணத்திற்குள்ள போகக்கூடியவர்களும் சரி, நீங்க வேலை புதுசா மாறுறீங்கனாலும் சரி, உங்க கெப்பாபிலிட்டியை தாண்டி அதுக்கு நமக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஜால வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். இரட்டை நாக்கு என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பை ராகு 2ஆம் இடத்துல இருந்து கொடுப்பார். நல்ல தனத்தை கொடுக்கக்கூடியார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இந்த ஒரு அமைப்பும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயம் மட்டும் மகரத்துக்கு நான் எக்ஸ்ட்ராவா சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா நான் சொன்னதுதான், வேலைக்கு சென்று புதியதாக வேலை ஜாயின் பண்றவங்க, புதியதாக ஒரு கமிட்மெண்ட், காதல் கமிட்மெண்ட்ல நுழையக்கூடியவர்கள், அதே போல புதிதாக திருமணமானவர்கள், உங்களால முடியாத விஷயங்களை கண்டிப்பா நான் செஞ்சிடறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுக்காதீங்க. இட் மைட் அஃபெக்ட் யுவர் லாங் டைம் ரிலேஷன்ஷிப் வித் த கம்பெனி ஆர் த பர்சன். ஸோ லாங் டேர்ம்ல உங்களுக்கு அது ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடிக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிபிளா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய குரு, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். குரு பயிற்சிக்கு பிறகு குரு 12ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துவதனாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு இருந்த முயற்சியில இருந்த தடைகள் எல்லாமே விலகும். வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வேலையிலேயே ப்ரொமோஷன் கொடுத்து உங்களை வெளியூர் வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். புதியதாக வண்டி வாகனம் வாங்குவது, குடும்பத்திற்காக நகை வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற அமைப்புகளும் சுய ஜாதகத்துக்கு உட்பட்டு கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்க உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு 7 சனியினுடைய 2ஆவது சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நடப்புல இருப்பது உத்திர நட்சத்திரம்
திருவோண நட்சத்திரம் 2 பேருக்குமே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ராகு தசை தான் நடப்பில் இருக்கும். ஸோ ராகு உங்களுடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருந்தார் அப்படின்னா கொட்டி கொடுப்பார். ஸோ அதில் வந்து எந்தவித டவுட்டுமே தேவையில்லை. அதுக்கு அடுத்த திசைகளான குரு தசையிலேயே இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக செல்வீர்கள். ஸோ அதனால குருதசை நடப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி ஆட்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வெளிநாடு போகணுங்கிறத இது வரைக்கும் ஐடியா இல்லைனாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பொதுவாகவே மகரம் செட்டில் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கும்போது ட்ரை பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அடுத்த 2 வருடங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை. கடைசி வருடம் சனியினுடைய கடைசி வருடம் ராகு கேது பயிற்சிக்கு முன்பாக இருக்கக்கூடிய பீரியட்ல ராகு உங்கள் ஜென்மத்திற்கு வரும்போது மட்டும் சில சில என்ன சொல்றது, ஒரு மனக்கவலைகள், ஒரு ஷூரிட்டி இல்லாத ஒரு மைண்ட் செட் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் தேர் இஸ் அ லாங் வே ஃபார் தட். அதுக்கு முன்னாடியே நீங்க இது வரைக்கும் தடையா இருந்த எல்லா விஷயத்தையும் உணர்ச்சி அறிஞ்சிருப்பீங்க. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். பொதுவாகவே மகர ராசி நிறைய முயற்சிகளை போட்டு மேலே வரணும் அப்படிங்கிற அமைப்பு உடைய ராசி தான். ஸோ அதனால முயற்சிகளை மறுக்காம போட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கோவம் அதிகம் உடைய ராசி அப்படிங்கிறதுனால நிதானமா இருங்க. ஏன்னா இந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பீரியட். பொதுவாகவே அனுகூலமான பீரியடை நம்ம அனுகூலமா யூஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் வந்து அதனுடைய ஃபுல் ஃப்ரூட் வீ கேன் பேர். ஸோ அதனால இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகரத்திற்கு 90-95 மார்க்கே கொடுக்கலாம். கண்டிப்பாக சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ராதே கிருஷ்ணா. மீண்டும் பேசுவோம்.